Hello everyone, welcome to Kirti's blog, and today we are going to learn the ant and the cricket poem for grade 8 students. And children, do you know what is ant? Yeah, obviously you know. Ant is a small insect. எறும்புன்னு நம்ம எல்லாமே சொல்லுவோம் இல்லையா? இந்த கிரிக்கெட் என்னது? விளையாடுற கிரிக்கெட் இல்லை. இந்த கிரிக்கெட் வந்து என்னது? ஒரு வகையான இன்செக்ட், வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும் இல்லையா? வெட்டுக்கிளி தான் ஆக்சுவலி என்னென்னா சில்வண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ வில் ஷோ இந்த பிக்சர். இதுதான் வந்து கிரிக்கெட். அண்ட் அந்த ஆண்ட்டுக்கிட்ட இருந்தும் கிரிக்கெட்டுக்கிட்ட இருந்து நம்ம இந்த போயமில் நம்மளுக்கு ஒரு மாரல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி என்ன இந்த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க போகிறோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அண்ட் நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் ஆண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கணும், அது எப்படி லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக அது லீடர் ஃபார்மில் பண்ணி லைனாக எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் கரெக்டாக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதுக்கிட்டேருந்து நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி அவங்க லீடரை சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் சொல்கிறேன். ஃபெர்மோன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு சென்ட் வந்து அது அந்த லீடர் ஆண்ட் வந்து விட்டுட்டே போகும். ஸோ அந்த சென்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி எல்லா ஆண்ட்டும் என்ன பண்ணும், பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஆண்ட் எல்லாமே எப்படி போகுது, லைனாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்டுக்கிட்ட வந்து முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னது, அது தன்னோட ஃப்யூச்சருக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையுமே இப்போவே கடுமையாக உழைச்சி எல்லா சாப்பாட்டையுமே சேமித்து வச்சுக்கும் அதனுடைய இடத்துல. ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கும் இல்லையா? அது வந்து ப்ரிகாஷனாக இருக்குது இல்லையா? அதெல்லாம் அந்த விஷயம்லாம் வந்து நம்ம வந்து ஆண்ட்டுக்கிட்ட வந்து கடுமையாக உழைக்கிறது, எப்படி லீடர் வந்து சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகிறது, அப்புறம் எப்படி ஒத்துமையாக யூனிட்டியாக வேலை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொன்னேன், எப்படி நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு தேவையானதை இப்போவே சேமித்து வைக்கிறது. இவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்கணும், ஆண்ட்டுக்கிட்டேருந்து கற்றுக்கணும். ஓகே, கிரிக்கெட் கிட்டேருந்து என்ன கற்றுக்க போகிறோன்னு வாங்கலை போயமில் போய் பார்க்கலாம். A fable is a story. Fable என்னதுடா, அது ஒரு கதை. அதான் சொல்லிட்டாங்க அவங்களே, ஸ்டோரின்னு சொல்லிட்டாங்க, ஒரு கட்டுக்கதை. Often with animals as character. அதாவது அனிமல்ஸை, அதாவது விலங்குகளை கேரக்டராக உருவகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து அவங்க, அதாவது ஒரு கழுதை பேசுகிற மாதிரி, ஒரு குதிரை பேசுகிற மாதிரி, ஒரு தவுக்குல பேசுகிற மாதிரி அதுங்க மூலயமா நம்மளுக்கு ஒரு நீதி கருத்தை சொல்கிறது தான் இந்த ஃபேபிள் ஸ்டோரி. ஓகேவா? தட் கன்வேஸ் எ மாரல். அது என்னவா நம்மளுக்கு கருத்தாக நம்மளுக்கு மாதிரி சொல்கிறாங்க கடைசியில். திஸ் போயம் அபவுட் அன் ஆண்ட் அண்ட் எ கிரிக்கெட் கண்டெயின் அன் ஐடியா ஆஃப் ஃபார் ரீச்சிங் சிக்னிஃபிகன்ஸ்னால் தொலைதூர முக்கியத்துவங்கள். அண்ட் விச் இஸ் அஸ் ட்ரூ ஆஃப் எ 4-legged கிரிக்கெட் அஸ் ஆஃப் எ 2-legged ஒன். அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த போயம் மூலயமா இந்த கிரிக்கெட் கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 லெக்கில் தான் கிரிக்கெட் பார்த்துருக்கோம், ஆனால் 2 லெக்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே 2 லெக்னு சொல்கிறது மனுஷங்களை தான் சொல்கிறாங்க. சில மனுஷ பிறவிங்க இந்த கிரிக்கெட் மாதிரியே சோம்பேறித்தனமாக தன்னுடைய வாழ்நாளை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இதில் 2 லெக்னு மனுஷங்களை குறிக்கிறாங்க. ஓகே, ஷியோர்லி யூ ஹாவ் சீன் எ கிரிக்கெட் தட் ஹேஸ் 2 லெக். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பீங்க, 2 லெக்கில் கிரிக்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்படி என்ன தான் இந்த கிரிக்கெட் பண்ணிச்சின்னு பார்க்கலாம் இந்த போயம் மூலயமா. லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் போம். A silly young cricket accustomed to sing. அதாவது ஒரு வேடிக்கையான ஒரு சின்ன வயசுடைய ஒரு கிரிக்கெட் என்ன பண்ணுது, எப்பயுமே அதுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னு, பாட்டு பாடுறது தான் அதனுடைய ஹேபிட். அக்கஸ்டம்டுனா ஒரு பழக்கம், அதனுடைய பழக்கமே பாட்டு பாடுறது தான். த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஓகே, சம்மர்னா வீணோ என்னது, வெயில் காலம். ஸ்ப்ரிங்னாலும் நம்மளுக்கு தெரியும் வசந்த காலம். அந்த த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே அண்ட் ஸ்ப்ரிங். அதாவது வார்ம்னானதா ரொம்ப சூடான ஒரு, சன்னி மந்த்ஸ்னானது ரொம்ப வெயிலான ஒரு மாதத்தில், ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் அதாவது ஓரின சேர்க்கையாக நடக்கும்போது, அதாவது சம்மருக்கும் ஸ்ப்ரிங்குக்கும், வெயில் காலத்துக்கும் வசந்த காலத்துக்கும் ஓரின சேர்க்கை நடக்கும்போது இது என்ன பண்ணிகிட்ருக்குமா, இந்த கிரிக்கெட்டு பாட்டு பாடிட்டுருக்குமா.
began to complain when he found that at home. அதாவது இந்த கிரிக்கெட் என்ன பண்ணுமா, இந்த சில்லி கிரிக்கெட் என்ன பண்ணுச்சு, சம்மர் காலத்தில், அதாவது நல்லா உழைக்கக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கு, உட்காந்து பாட்டு பாடிட்டு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது, பிகன் டு கம்ப்ளைண்ட் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம் ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி அண்ட் வின்டர் வாஸ் கம். அதாவது வெயில் காலமும் வசந்த காலமும் இருக்கும் போது உட்காந்து நல்லா பாட்டு பாடிட்டு இப்போ வந்து வின்டர் காலம் வந்துருச்சு. அதாவது வின்டர்னா என்னதுடா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, என்னது பனிக்காலம் வந்துருச்சு, குளிர்காலம் வந்துருச்சு. அந்த டைமில் இது என்ன பண்ணுச்சு, குளிர்காலத்தில் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்ல ஆரம்பிச்சு, குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக, அது கபோர்டு சுத்தமாக திறந்து பார்த்தா ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது, கபோர்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு அது என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, குறை சொல்ல ஆரம்பிச்சிச்சு, குறை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. Not a crumb to be found on the snow-covered ground, not a flower could he see, not a leaf on a tree. அதாவது க்ரம்னது துண்டுகள், அதாவது உணவு துண்டுகள் எதுவுமே இல்லை. அந்த கபோர்டு திறந்து பார்த்தா அந்த கிரவுண்ட் எல்லாமே எப்படி பனியால் மூடிருக்கு. ஸோ அந்த கபோர்டும் எம்டியாக இருக்குது, அதனோட வீட்டில் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஏன்னா அது எதுவுமே சேர்த்து வைக்கல. வெயில் காலத்தில் அது என்ன பண்ணிச்சு, உழைக்காமல் பாட்டு பாடிட்டு உக்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு துண்டு க்ரம் கூட இல்லை, அதாவது உணவு சாப்பிட்றதுக்கு உணவு எதுவுமே இல்லை. ஆன் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட், அதாவது அந்த கபோர்டோட கிரவுண்ட் எது கவர் ஆகிருக்கு, ஸ்னோ ஃபுல்லாக, அந்த பனி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. நாட் ஏ ஃப்ளவர் குட் ஹி சி, அதனால் ஒரு சின்ன பூவை கூட அதால் பார்க்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக பனி இல்லையா, பனி காலத்தில் பூ எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா. நாட் ஏ லீஃப் ஆன் எ ட்ரீ, பனி காலத்தில் லீஃப்லாம் இருக்காது இல்லையா, அதனால் லீஃபையும் அதால் பார்க்க முடியல. ஓ வாட் வில் பிகம் சேஸ் த கிரிக்கெட் ஆஃப் மீ, நான் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யார் சொல்கிறது, இந்த கிரிக்கெட் சொல்லுது. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமின் மேட் போல்ட், அதாவது கடைசியாக அது என்ன பண்ணுச்சு, ஸ்டார்வேஷன் என்னடா, பசி, ரொம்ப பசி. ஃபெமைன்னா என்னது, பஞ்சம் சொல்லுவோம். போல்டுனா துணிச்சலான ஒரு டெசிஷன் எடுக்குது. என்னது, கடைசியாக ஒரு பசியிலையும் ரொம்ப பஞ்சத்துலேயும் அது என்ன பண்ணுச்சு, ஒரு துணிச்சலான ஒரு டெசிஷன் எடுக்குது. என்ன பார்க்கலாம், ஆல் ட்ரிப்பிங் வித் வெட். ட்ரிப்பிங்னா என்னதுடா, அதாவது சொட்டுது. என்னது, ஸ்னோ வந்து எப்படி சொட்டும் இல்லையா, அந்த மாதிரி சொட்டுது, ஃபுல்லாகவே ஈரப்பதமாக இருக்குது. அண்டு ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்டு. ட்ரம்பிளிங்னா என்னது, அது ரொம்ப நடுக்கமாக இருக்குது, கோல்டில் ரொம்ப நடுக்கமாக இருக்குது. ஸோ ட்ரம்பிளிங்னா நடுக்கம், ட்ரிப்பிங்னா என்னது, சொட்டுறது அண்டு துளியாக விழுறது. அவே ஹி செட் ஆஃப் டு எ மைஸ்ட்லி அண்ட், அதாவது இது ஒரு முடிவு பண்ணிடுச்சு, யார்கிட்ட போகணுன்னு முடிவு பண்ணிடுச்சு. ஒரு மோசமான ஒரு எறும்புக்கிட்ட போகணுன்னு, மோசமான எறும்புக்கிட்ட போகலான்னு கடைசியாக ஒரு முடிவுக்கு பண்ணிடுச்சு. டு see if to keep him alive he would grant, அதாவது அவங்கள போய் பார்த்து நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது பழைச்சிப்பேன், உயிர் வாழ்வேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு him shelter from rain and a mouth of grain, he wished only to borrow, he would repay it tomorrow. அதாவது நான் அவங்கள போய் பார்த்தா அவங்க என்ன வாழ வைப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு என்னென்ன தருவாங்க, அதாவது எனக்கு வாழறதுக்கு கூரை, வீடு தருவாங்க, ஷெல்டர் தருவாங்க, அதாவது மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வீடு தருவாங்க. அண்டு மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின் தருவாங்க, என் வாய் ஃபுல்லாகவும் சாப்பிட உணவு தருவாங்க. அண்ட் ஹீ wished only to borrow, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கடன் தான் வாங்க போகிறேன். he would repay tomorrow, நான் என்ன பண்ண போகிறேன், நான் கடன் மட்டும், இப்போ எனக்கு கடன் கொடுங்க, கிரெயின்ஸ் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் கொஞ்சம் கடன் கொடுங்க, இதை நான் வாங்கிட்டு அப்புறமா நான் திருப்பி கொடுத்துருவேன், நாளைக்கு உனக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லி தான் கேட்டு வாங்க போகிறேன். இஃப் நாட் he must die of starvation and sorrow, அவங்க மட்டும் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணணும், பசியோடு தான் செத்து போகணும். அண்டு சாரோன்னா என்னடா, துன்பம், சாரனா துன்பம் இல்லையா, துன்பத்தோட கஷ்டத்தோட நான் சாகணும் அப்படின்னு சொல்லுது. யார் சொல்கிறது, கிரிக்கெட் சொல்லுது. ஒரு வழியாக போயிட்டு உங்கள் ஆண்ட்டை போய் பார்க்குறாங்க கிரிக்கெட். சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட்,
அதாவது ஆண்ட் வந்து என்ன சொல்லுது, கிரிக்கெட் கிட்ட சொல்லுது, என்ன சொல்லுது, ஐ ஆம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட். என்ன சொல்லுது, நான் உன்னுடைய வேலையால் அண்ட் உன்னுடைய நண்பனும் கூட. பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ, வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட். நாங்கள் யாரும் என்ன பண்ண மாட்டோம், யாருக்குமே கடனும் கொடுக்க மாட்டோம், யார்கிட்ட கடனும் வாங்க மாட்டோம். நாங்கள் எங்களோட எறும்புகளுக்கிட்ட இருக்க ஒரு நல்ல பண்பு அது அப்படின்னு யார் சொல்கிறது, எறும்பு சொல்லுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், பட் என்கிட்ட சொல்லு கிரிக்கெட், டிட் யூ லே நத்திங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம். சரி, எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்லு, வெதர் வந்து நல்லா இருந்துச்சு இல்லையா, ஸ்ப்ரிங் சீசன் வந்துச்சு, அப்புறம் சம்மர் சீசன்லாம் இருந்துச்சு இல்லையா, அப்போ நீ என்ன பண்ணன்னு யார் கேட்குறது, ஆண்ட் கேட்குது. குவாத், குவாத்னா சேட், சேட்னா அந்த காலத்தில் இட்ஸ் ஓல்டு இங்கிலீஷ். குவாத் மீன்ஸ் த கிரிக்கெட். அதாவது யார் சொல்கிறது, கிரிக்கெட் சொல்லுது. நாட் ஐ, நான் இல்லை, நான் எதையுமே சேர்க்கலைன்னு யார் சொல்கிறது, கிரிக்கெட் சொல்லுது. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், என்னுடைய இதயம் ரொம்ப கடமில்லாமல் இருந்தது. தட் ஐ சாங் டே அண்ட் நைட், நான் அப்போ என்ன பண்ணேன், பாட்டு பாடிட்டு இருந்தேன். காலை மாலை இரவு எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தேன், பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே, அதாவது நம்ம நேச்சர் எல்லாமே என்னாச்சு, அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒரு நேச்சர் இயற்கையாக இருந்துச்சு, எப்படி ஸ்ப்ரிங்கு சன்னின்னு எல்லாமே ஒன்றா இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 டிலைட்ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அப்போ ஃபுல்லாகவே பாட்டு பாடிட்டு இருந்தேன். யூ சாங் சார், யூ சே, நீங்கள் பாடினீங்க இல்லையா, நீங்கள் சொன்னீங்க இல்லை சார்னு யார் சொல்கிறது, ஆண்ட் சொல்லுது. யார்கிட்ட சொல்லுது, கிரிக்கெட் கிட்ட சொல்லுது. நீங்கள் பாட்டு பாடிட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் சொன்னீங்க, அப்போ நீங்கள் பாட்டு பாடிட்டு இருந்ததா. ஓ தென் சேஸ் த ஆண்ட், யார் சொல்கிறது, அந்த எறும்பு சொல்லுது. போ அப்போ அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே, அதாவது இந்த வின்டரை போக்குறதுக்கு நீ என்ன பண்ணு, போய் டான்ஸ் ஆடு. அப்போ நீ பாட்டு பாடிட்டு இருந்த இல்லையா, ஸ்ப்ரிங் அண்டு சம்மர் சீசன் வந்தப்போ, இப்போ இந்த வின்டர் வந்துச்சு இல்லையா, இது போக்குறதுக்கு என்ன பண்ணு, போய் டான்ஸ் ஆடு அப்படின்னு யார் சொல்லி அனுப்புறது, ஆண்ட் சொல்லி அனுப்புகிறாங்க. தஸ் எண்ட் ஹி ஹேஸ்டில், ஹேஸ்டில்னா அவசரமாக அது என்ன பண்ணுச்சு, அது வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட், அதாவது கதவு மூடி, கதவு அவுட் ஆஃப் த டோர், கதவுக்கு வெளியே அது என்ன பண்ணுச்சு, திரும்பி பார்த்துட்டு அந்த போயிடுச்சு. யார் போனது, இந்த கிரிக்கெட் போயிடுச்சு. ஃபோல்க்ஸ் கால் திஸ் ஃபேபிள், யார் சொல்கிறது, ஃபேபிள். ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, நான் வந்து கடைசியில் இந்த ஃபோல்க்ஸ்ன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஃபேபிளை என்னன்னு சொல்கிறாரு, இந்த ஃபேபிளை எப்படி கால் பண்ணுறாருன்னா, நான் இதுக்கு வந்து உத்தரவாதம் தரேன், இது உண்மைன்னு நான் ஒரு உத்தரவாதம் தரேன். எதுக்குன்னா, சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ், அதாவது சில கிரிக்கெட்ஸ் வந்து எத்தனை லெக் இருக்கான், 4 லெக் இருக்குது. அண்ட் சம் ஹேவ், இதுங்களுக்கு ரெண்டு லெக் இருக்குது. அதாவது 2 லெக்குன்றது யாரை சொல்கிறாங்க, மனுஷ பிறவிங்களை சொல்கிறாங்க. சில மனுஷங்களை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேசியாக எதையுமே பண்ணாமல், நல்ல என்ன சொல்கிறது, உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்காமல், படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல், அவங்களோட டைம் என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு யாராவது அந்த ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவங்கக்கிட்ட போயிட்டு நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 லெக்ஸாக இருக்கிற ஒரு மனுஷ பிறங்களா நம்ம இருக்கக்கூடாதுன்னு இந்த ஈஸ் ஆஃப் ஃபேபுலஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. சம்மரி ஆஃப் த போம் என்னதுடா, அதாவது நம்ம கிரிக்கெட் என்ன பண்ணியிருக்கு, உழைக்க வேண்டிய நேரத்தில், அதாவது நல்ல சாப்பாடுலாம் எடுத்து சேவ் பண்ணி வைக்க வேண்டிய காலத்தில், ஸ்ப்ரிங் அண்டு சம்மர் சீசனில் உட்காந்துட்டு காலை நைட்டு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அவர் எதுவுமே சேர்த்து வைக்கல. ஸோ வின்டர் சீசன் வந்துடுச்சு, அப்போனா குளிர்காலம் வந்துடுச்சு. ஸோ அவர் கபடை திறந்து பார்த்தா வெறும் எந்த ஒரு க்ரம்ப் இல்லை, ஒரு சின்ன உணவு துண்டு கூட இல்லை. அண்ட் அவருடைய செல்ஃப் எல்லாமே இதால் கவர் ஆகிருக்கு, அவர் கிரவுண்ட் எல்லாமே ஒரே பனியால் கவர் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு வேறு வழி இல்லை, நம்ம யார்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு, ஆண்ட் கிட்டே போகலாம். அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக வாய் நிறையா சாப்பாடு கிடைக்கும், அண்ட் நம்மளுக்கு ஒரு ஷெல்டர் கிடைக்கும். நம்மளுக்கு நான் ஒன்று ஃப்ரீயாலாம் கேட்கல, எனக்கு இப்போ வந்து கடனாக கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு நான் திருப்பி அதை நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு யார் கேட்க போகிறா, போயிட்டு கிரிக்கெட் போயிட்டு யார்கிட்ட கேட்குறான்னு போகிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டான ஆண்ட்டிக்கிட்ட போய் கேட்கலான்னு போகிறாரு. ஆனால் ஆண்ட்டிக்கிட்ட போனோடனே ஆண்ட்டி என்ன சொல்லுது, ஒரே ஒரு வார்த்தை, அந்த லேசி கிரிக்கெட்டை பார்த்து அதுக்கு வந்து சிம்பத்தி வரல. ஓகே, நான் ஒன்று கேட்குறேன், நான் உன்னுடைய சர்வெண்ட் அண்டு நான் உன்னுடைய வேலையாள் அண்டு நான் உன்னுடைய ஃப்ரெண்டும் தான். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, வெதர் நல்லா இருக்கும் போது, ஸ்ப்ரிங் சீசனில் சம்மர் சீசனில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோடனே,
நான் ஒன்று எதையும் சேர்த்து வச்சியா, ஏதாவது உணவுகளை சேர்த்து வச்சேன்னு கேட்டதுக்கு இல்லை நான் எதையுமே சேர்த்து வைக்கல, அப்போ நான் உட்காந்து காலை மாலை உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு யார் சொல்கிறது? நம்ம கிரிக்கெட் சொல்கிறது. இதை கேட்ட உடனே நம்ம ஆண்டி என்ன சொல்லுது, ஓகே நீ அப்போ பாட்டு பாடிட்டு இருந்தல, இப்போ வந்து வெதர் போகுது, சரி இந்த வின்டர் போகிறதுக்கு நீ என்ன பண்ண, போயிட்டு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி யார் அனுப்புறது? ஆண்ட் வந்து அனுப்பிடுது. ஸோ இதுலேருந்து என்னடா தெரியுது, நம்மளோட லைஃப்பை நம்ம என்ன பண்ணணும், ஹாப்பியாக வாழணும் தான். சரியா? ஆனாலும் நம்ம அந்த ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல் இப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறும் சந்தோஷமாக மட்டுமே கழிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு தெரியுது. அண்ட் உங்களுக்கு என்ன மாறல் தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஒர்க்கிங் வித் த போம், பேஜ் நம்பர் 23. அண்ட் த கொஷின் இஸ், த கிரிக்கெட் சேஸ், ஓ வாட் வில் பிகம் ஆஃப் மீ, வென் டஸ் ஹீ சே இட் அண்ட் ஒய்? நான் எப்போ தொடங்க போகிறேன் அப்படின்னு தொடங்குவேன் இதை அப்படின்னு யார் சொல்கிறது? கிரிக்கெட் எப்போ சொல்லிச்சு, ஏன் சொல்லிச்சுன்னு ஆன்சர் கேட்குறாங்க. அண்ட் சொல்யூஷன் இஸ், த கிரிக்கெட் சேட் த கிவன் லைன் வென் இட் ஃபவுண்ட் தட் இட்ஸ் cupboard was empty and winter has arrived. It could not find a single crumb to eat on the snow-covered ground, and there were no flowers or leaf on the tree. It wondered what would become of it because it was getting cold, and since there was nothing to eat it could starve and die. அதாவது அந்த கபோர்டில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருந்தது வின்டரில். ஸோ அது செத்து போயிடும், எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு. அதனால என்ன பண்ணுச்சு, இந்த வார்த்தையே சொல்லுச்சு. என்ன வார்த்தை? வாட் வில் பிகம் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லுச்சு. ஓகே, கொஷின் நம்பர் 2. ஃபைண்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் இன் த poem the lines that mean the same as neither a borrower nor a lender be. Shakespeare. And second one, what is your opinion of the ants principle? And first one answer is, the lines in the poem that mean the same as neither a borrower nor a lender be or but we ants never borrow, we ants never lend. நாங்கள் ants எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம், யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் ஒன் ஆன்சர் இஸ், I agree with what the ant says. First, that one should save something for the future so that he does not need to borrow or lend. Maybe he knows the cricket very well that he was lazy bones and does not work. அதாவது நாங்கள் ஒத்துக்கிறோம், என்ன ஒத்துக்கிறோம் நான், அதாவது ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு தேவையானதை இப்போவே யார்கிட்டையும் கடன் வாங்காமல் யார்கிட்டையுமே கடன் கொடுக்காமல் நம்மளே என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணுன்னு நம்ம இந்த ஆண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் வந்து ஆண்ட்டுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம், இந்த கிரிக்கெட் வந்து என்னது சரியான சோம்பேறி, அதுக்கு வேலை செய்யவே பிடிக்காதுன்னு ஆண்ட்டுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஷின் நம்பர் 3. த ant tells the cricket to dance the winter away. Do you think the word dance is appropriate here? If so, why? Solution. The ant told the cricket to dance the winter away because when it asked the cricket what it did in the summers and why it had not stored any food for summers, the cricket answered that it sang through the warm and sunny months of summers. Therefore, in reply to this, the ant asked the cricket to dance the winter away just like it sang all through the summers and did not bother to store food for winter. அதாவது இங்கே டான்ஸ் த வின்டர்னா எது சொல்லுது, நீ வந்து என்ன பண்ணியிருக்க, இது வரைக்கும் ஒரு வேலையுமே செய்யாமல் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்க. ஸோ நீ எந்த ஃபுட்டையுமே சேவ் பண்ணலை, அதனால் நீ என்ன பண்ணி நீ வந்து சோம்பேறியாக இருந்ததுக்கு உன் மேலே சிம்பத்தி இல்லைன்னு இது மூலயமா அவங்க சொல்கிறாங்க. ஓகே, கொஷின் நம்பர் 4. Which lines in the poem express the poet comment? Read them aloud. First one answer is, the lines in the poem that express the poet's comments are, Forbes calls this a fable. I will warrant it true. And this line from the poem that express the poet comment. ஒரு poetோட கமெண்ட்டை இந்த லைன் மூலமா நம்மளுக்கு சொல்கிறாங்க. என்ன லைன்? Forbes call this a fable. Okay, write the comment in your own words. Second one answer is, this comment by the poet means that this poem is indeed a fable as it has had a moral behind it. The cricket did not have anything to eat during the winters because it did not bother to store some food
during summers. It was negligent and sang and all through the summers. The ant, on the other hand, had built a nice home for itself and had stored food so that it would not starve during winters. It worked hard during summers to achieve this. Thus, the moral of the poem is to be prepared for the adverse times and always work hard instead of being negligent. அது இந்த பேராகிராஃபில் நம்ம கிரிக்கெட் என்ன பண்ணுச்சு, நம்ம வெதர் சீசனில் சம்மர் சீசனில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம ஆண்ட்லாம் என்ன பண்ணாங்க, கடுமையாக உழைச்சி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களோட இடத்துல சேவ் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான டைமில், அதாவது படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும் அண்ட் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணும். இப்போவே நம்ம ஃப்யூச்சருக்காக இப்போவே பிளான் பண்ணி எல்லாமே இப்போவே செய்யணும். அதாவது இந்த நிமிஷமே ஒர்க் பண்ணணும் நம்ம ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறதுக்கு. Okay children, now we are in the end of the session and I hope you guys were enjoyed a lot, and I also enjoyed a lot while reading this poem, and I also got more information about this poem, and I hope you guys also learnt a lot about this poem, and this moral is also good, and the story moral was really fantastic, and we should also follow this moral hereafter, and I hope you guys also will follow it. Okay, if you want to watch more videos, means like, share and subscribe my channel, and catch you and meet you on the next video. Until then, bye from yours Kritika Kumar. Thank you children, thank you so much, bye.